வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு சின்ன வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற பற்றி ஏதாவது வீடு வந்து இருந்தாங்க நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அப்டேட் பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ கண்டிப்பாக பிட்காயின் பற்றி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் 100 கிளிக் பேட் போட டேக் இப்போ வாங்க வீடியோ போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் $42,739 கிட்ட சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று 43,589 வந்து டாலர்ஸ் வந்து போகிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மூவ் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லலாம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். நேற்றோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துக்கங்க. ஸோ 43,400 to 43,500 வந்து போகலாம் சொல்லியிருந்தேன். பட் $89 வந்து எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஜோன் தான் சொல்லியிருந்தேன். அதே ஒரு வேல்யூக்கு வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் வந்து லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ 220 மூவிங் ஆவரேஜ் அது 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த கிரே லைனை வந்து தாண்ட முடிய மாட்டேங்குது. கூட பார்த்தீங்கன்னா 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தாண்ட முடிய மாட்டேங்குது பிட்காயினால. ஸோ அவ்வளோ ஈஸியாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 220 EMA பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ். எப்போல்லாம் கேண்டல்ஸ் வந்து அதாவது அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும், அது மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படின்னு அதுக்கு நான் கீழே வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் மேலே இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் வேறு ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிரே லைன் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் சொல்லலாம். 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதுக்கு நான் கீழே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ டெத் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வரதே பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ 50 அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் லைன் கிட்ட வந்து இருக்கு. ஸோ அது கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுனாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம பேசலாம், எங்க வரைக்கும் போகலாம், பேரிஷ் ஆனால் கூட எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு ஜோன் எக்ஸ்பெக்டட் ஜோன் பார்த்தீங்கன்னா 42,000 ஒரு ஜோன், ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ சப்போர்ட் ஜோன் அது ஒரு ரவுண்ட் ஃபிகர் இல்லை சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 சப்போர்ட், ஓகேங்களா? பட் இப்போ வந்து இமீடியட்டான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 42,500. ஸோ இப்படி இதை ஒடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக 42,000 போயிடும். ஸோ 42,000 போயிடுச்சுன்னா மண்டே லோ, அதாவது இந்த அதாவது ஒரு திங்கக்கிழமை லோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மண்டே லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,700 கிட்ட வருது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு காரணம் கூட இருக்கு 41,700 வரலான்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதை கடைசியில் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 41,700 கிட்ட வரலாம். அப்புறமா அந்த அப்படின்னு வந்துருச்சுனாவே திரும்பி அந்த வீக் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் வீக். ஸோ அதுக்கிட்ட வந்து போயிடும், அரௌண்ட் $41,300 கிட்ட வந்து போயிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour சினாரியோ. அப்புறமா நெக்ஸ்ட் RSI பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அந்த RSI ஒன்றும் சேஞ்சஸ் தரல. அப்புறமா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓவர் பாட்டில் இருந்ததுலேயே அங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டல் வந்து பிட்காயின் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் தெரிய வருது. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பிட்காயின் வந்து போயிட்டு இருந்தது. மோஸ்ட்டாக இந்த அப் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து இந்த ஜோன்ல இருக்கு. ஸோ அப்படின்னு மறுபடியும் 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் CME கேப் அரௌண்ட் 39,500 to 40,300 பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வந்துடும், ஓகேங்களா? ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கூட இருக்கு, விச் இஸ் த அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் கூட இருக்கு இல்லைங்களா? ஸோ 38,000 to 39,000 பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் RSI பார்க்கும்போது RSI பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லை, ஒன்றும் இல்லை. சேம் இதன் புலிஷ் டெவலப்மெண்ட்ஸ் தெரிய வருது. அப்புறமா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் RSI பார்த்தீங்கன்னா சேம். ஸோ ஒவ்வொரு சோலில் கிராஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டாமினன்ஸ் வந்து ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டம்ப் ஆயிருக்கு. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ டாமினன்ஸ் இஸ் ஸ்டில் இந்த ஜோன் ஆஃப் 51% to 52% அந்த ஒரு ஜோன்ல இருக்கு. அப்புறமா இத்தீரியமோட BTC பேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புலிஷ் பெனட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹை அதாவது ஸ்விங்ல கூட பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிட்காயின் அப்படின்னு டம்ப் ஆயிடுச்சு. அப்புறமா டாமினன்ஸ் பம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எத்திரம் வந்து டம்பாக ஆரம்பிச்சிடும். எத்திரம் டம்பாக ஆரம்பிச்சாக்கா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். அப்படின்னு பிட்காயின் இதே ஒரு ஜோன் 42,500 to 43,000 பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்து டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து விழுந்து
எத்திரியமோட விடிசி பேர் இப்படி வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பம்ப் ஆகிடும். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ சின்ன ப்ராஃபிட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் தேவை இல்லைங்களா? ஸோ அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் கூட பார்த்தீங்கன்னா இமீடியட் நான் ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ அதோட மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சொல்லலாம். ஸோ அது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சார்ட்டை பார்த்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் போரிங் இல்லையா? ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அதில் ஆல்ட் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து பார்க்கும்போது மோஸ்டா நியூட்ரலிஷ் புலிஷ் நியூட்ரல் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இல்லை, பட் கொஞ்சம் புலிஷ் இல்லை, நியூட்ரலிஷ் தான் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்க்கும்போது நேற்று நான் சொல்லியிருந்தேன் 43,200 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருந்தது. அந்த லிக்விடிட்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 43,589 வந்து போயிட்டு டம்ப் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மோஸ்ட் அந்த லிக்விடிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க பார்க்கலாம் பிரைட் yellow லைன் அரௌண்ட் $41,700. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ கடைசியில் சொல்றேன்ட்டு. ஸோ அதே ஒரு பாயிண்ட் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கூட இருக்கு, சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது, விச் இஸ் த மண்டே லோ. ஓகேங்களா? ஸோ மண்டே லோ கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிக்விடிட்டி வரப்போகுது, கிராப் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு பிஃபோர் கோயிங் அப் அகெயின். ஸோ அப்பில் மேலே பார்க்கும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா 43,700 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு. ஸோ திரும்பி மேலே அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது கிராப் பண்ணிட்டு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகும் அப்படிதான் எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் வந்து பார்க்கும்போது இப்படி நேற்று பார்த்தீங்கன்னா 9,000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் வந்து காயின் பேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணலன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ இல்லை வேற எதுக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் மூவ் ஆகியிருக்கு 9,000 BTCs to காயின் பேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பிட்காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஃபார் த ஸ்பாட் ETF. அப்புறமா கிட்டத்தட்ட $7 million பார்த்தீங்கன்னா அதாவது ETF ஃப்ளோஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் பிளாக் ராக்லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வால்யூம் 3 daysல ஒரு எவ்வளோ 9 பில்லியன் சொன்னோம். ஓகேங்களா? ஸோ 9 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ETF வால்யூம் வந்து ரீச் ஆகியிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைஸ்ட் வந்து ஃபெடலிட்டி, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ராக். ஸோ ஆர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்பாட் பிட்காயின் ETF பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 million வந்து வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி JP மார்கனோட CEO ஜேமி டீமன். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க, பர்சனலாக இப்படி நீங்கள் வந்து இன்வால்வ் பிட்காயின் ETF அதாவது பிட்காயின் வந்து இன்வால்வ் ஆகிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வந்து பர்சனலாக அவர் சொல்லியிருக்காரு. பட் JP மார்கன் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்கோட ஆத்தரைஸ்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்டிசிபென்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ JP மார்கன் இஸ் அ கம்பெனி இல்லைங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்கோட ஆத்தரைஸ்டு பிட்காயின் ஸ்பாட் ETF ஒரு பார்ட்டிசிபென்ட். பட் JP மார்கனோட CEO பார்த்தீங்கன்னா அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு. ஸோ இது எப்படி வந்து போக போகுது அது வந்து யாருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தால் தான் பிட்காயின் வந்து செம்மையாக வந்து மேலே போகிட்டு இருக்கு. ஸோ ஜிம் கிராமர் ஏதாவது நெகட்டிவ் சொன்னாக்கா சர்றன் மேலே போகுது, பீட்டர் ஸ்கிப் ஏதாவது நெகட்டிவ் சொன்னாக்கா சர்றன் மேலே போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் அதாவது ஜேமி டீமன். ஸோ அவர்னு சொன்னாக்கா பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்வர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்டி இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன வந்து ரியாக்ஷன் கொடுக்க போகுது அது வந்து டைம் தான் வந்து சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில ஃபெட்டோட ஒஃபிஷியல்ஸ் வந்து பேச போகிறாங்க. ஒஃபிஷியல்ஸ் சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். அப்புறம் நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா சில ஃபெட்டோட ஒஃபிஷியல்ஸ் வந்து பேச போகிறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து சில மூவ்மெண்ட் வந்து காட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா S&P 500 பார்த்தீங்கன்னா சரியான வந்து அடி வாங்குச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லலாம் பிட்காயின் வந்து ஃபாலோ பண்ண. அப்புறமா டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போகியிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் மேலே போக அந்த கிரீன் பாக்ஸ் கிட்ட வந்து போக பிட்காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டம்ப் ஆக அதிகமான வாய்ப்புகள்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சார் மேக்டெக் தமிழ் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப் நீ அதை பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.